வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க கேள்விக்கு போகலாம். குரு காசிதாஸ் தாமோதர் பிங்லாவை இந்தியாவின் 56வது புலிகள் காப்பகமாக சமீபத்தில் அறிவித்த மாநிலம் எது? விடை ஆப்ஷன் பி சத்தீஸ்கர். சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி தையப் இக்ராம். முதல் ஆசிய புத்த உச்சி மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெறும்? விடை ஆப்ஷன் சி புதுதில்லி. குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சர்வதேச பௌத்த கூட்டமைப்புடன் அதாவது ஐபிசி இணைந்து முதல் ஆசிய புத்த உச்சி மாநாட்டை தேசிய தலைநகரில் நடத்துகிறது. சிவில் பதிவு அமைப்பு மொபைல் பயன்பாட்டின் முதன்மை நோக்கம் என்ன? விடை ஆப்ஷன் பி இந்தியா முழுவதும் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்வதற்கு. IPL ஏல வரலாற்றில் விற்கப்பட்ட இளம் வீரர் யார்? விடை ஆப்ஷன் பி வைபவ் சூரியவன்ஷி. அதாவது 13 வயதான வைபவ் சூரியவன்ஷி இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றில் விற்கப்பட்ட இளம் வீரர் ஆவார். பின்வரும் எந்த நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் சமீபத்தில் திறக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி OP ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகம் சோனிபட். குறிப்பு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு அருங்காட்சியகம் OP ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்ட இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் தேசத்தின் ஸ்தாபக ஆவணத்தை தயாரிப்பதில் ஆழ்ந்த அனுபவத்தை வழங்குகிறது. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி விருது. ஆடவர் கால்பந்து பிரிவில் மதிப்புமிக்க பலோன் டி ஓர் விருதை ரோட்ரி வென்றுள்ளார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடை ஆப்ஷன் ஏ ஸ்பெயின். CTBTO-இன் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி வியன்னா, ஆஸ்திரியா. CTBT-இன் முழு வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணு சோதனை தடை ஒப்பந்தம் ஆகும். UNRWA எதை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் பி பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணிகள் நிறுவனம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1949. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய நபரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி 31 அக்டோபர். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் நவம்பர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 செக் பண்ணிக்கோங்க. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட 3 கருந்துளை அமைப்பின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் ஏ V404 சிக்னி. குறிப்பு V404 சிக்னி அப்படிங்கிறது நட்சத்திர அமைப்பின் ஒரு பகுதி தான் இந்த பிளாக் ஹோல் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தினேஷ் பாட்டியா எந்த நாட்டுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்? விடை ஆப்ஷன் ஏ பிரேசில். அக்னி வாரியர் 2024 என்ற இருதரப்பு பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொடங்கியது? விடை ஆப்ஷன் சி சிங்கப்பூர். இந்தியாவில் ஆண்டுதோறும் அரசியல் அமைப்பு தினம் அல்லது சம்விதன் திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி
நவம்பர் 26. ஹவாசங் 19 ICBM இன் வெற்றிகரமான சோதனை தாக்குதலை சமீபத்தில் எந்த நாடு அறிவித்தது? விடை ஆப்ஷன் சி வடகொரியா. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான ஹவாசாங் 19 என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்ததாக அறிவித்துள்ளது. அக்டோபர் 2024 மதிப்புமிக்க மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் 2024 கிரீடத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? விடை ரேச்சல் குப்தா. குறிப்பு: பஞ்சாபை சேர்ந்த 20 வயதான ரேச்சல் குப்தா அக்டோபர் 25 அன்று மதிப்புமிக்க மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் 2024 பட்டத்தை வென்ற முதல் இந்தியரானார். டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் எந்த வங்கியுடன் இணைந்து சூரிய மின் நிறுவல்களுக்கு, மைக்ரோ மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு நிதியளிப்பு விருப்பங்களை வழங்குகிறது? விடை ஆப்ஷன் டி இண்டஸ்இண்ட் வங்கி. IPL ஏல வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கிய வீரர் யார்? விடை ஆப்ஷன் பி ரிஷப் பந்த். எந்த நாட்டில் சிறுபான்மையினரை மேம்படுத்துவதற்கான டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. போட்ஸ்வானாவின் புதிய அதிபராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி டுமாபோகோ. இந்திய ரயில்வே இரு நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்காக மத்திய சுற்றுச்சூழல், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறையுடன் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அது எந்த நாடுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை மத்திய பிரதேசத்தில் கெயில் நிறுவனம் 2024 மே மாதம் துவக்கியது. ஒரே நாடு ஒரு சந்தா திட்டத்தின் கீழ் எத்தனை கேலண்டர் ஆண்டுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் பி 3 ஆண்டுகளுக்கு. ஓரேஸ்னிக் ஹைபர்சோனிக் ஏவுகணை எந்த நாடு உருவாக்கியது? விடை ஆப்ஷன் சி ரஷ்யா. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? விடை ஆப்ஷன் சி 10வது தரவரிசை. அஷ்டமுடி ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி கேரளா. அஷ்டமுடி ஏரி பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம். கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ராம்சர் சதுப்பு நிலமான அஷ்டமுடி ஏரி மாநிலத்தின் 2வது பெரிய ஏரியாகும். அதன் பெயர் மலையாளத்தில் 8 ஜடைகள் என்று பொருள்படும். இது 14ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்தது. இது ஆய்வாளர் இபின் பட்டுதாவால் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த பொது ஒளிபரப்பாளர் சமீபத்தில் OTT இயங்குதளமான வேவ்ஸை அறிமுகப்படுத்தினார்? விடை ஆப்ஷன் ஏ பிரசார் பாரதி. எந்த நாடு 1400க்கும் மேற்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட கலைப்பொருட்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது? விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா. டானா சூறாவளியின் போது மீனவர்களின் உயிர் நாடியாக மாறிய உள்நாட்டு டிரான்ஸ்பாண்டரை உருவாக்கியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இஸ்ரோ. ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு அதாவது COP29 எங்கு நடைபெறுகிறது? விடை ஆப்ஷன் பி பாகு. ஒரு குறிப்பு பார்ப்போம். ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு அஜர்பைஜானில் உள்ள பாகு நகரில் நடைபெற்று வருகிறது. இது நவம்பர் 11 முதல் நவம்பர் 22, 2024 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் இந்தியாவின் 4வது தூதரகத்தை திறந்து வைத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். கருடா சக்தி பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் டி இந்தோனேஷியா. உருவாக்கத்திற்கான கருவாக பொதுவாக மேக விதைப்பில் என்ன பொருள் பயன்படுத்தப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி வெள்ளி அயோடைடு. உலகின் மிகப்பெரிய மற்றும் 110 வயதுடைய முதலை சமீபத்தில் எங்கே இறந்தது? விடை ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. அந்த முதலையோட பெயர் பார்த்தீங்கன்னா புரூட்டஸ். பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ டொமினிகா. அதாவது கோவிட்-19 தொற்று நோய்களின் போது டொமினிகாவிற்கு உதவியதற்காக டொமினிகா ஜனாதிபதி சில்வானி பெர்டன் சமீபத்தில் பிரதமர் மோடிக்கு நாட்டின் உயரிய கௌரவமான டொமினிகா விருது வழங்கி கௌரவித்தார். கயானாவின் ஜார்ஜ் டவுனில் நடந்த 2வது இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டின் போது இந்த மரியாதை வழங்கப்பட்டது. RF கென்னடி ஜூனியர் எந்த நாட்டின் சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டார்? விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா. வெள்ளை மாளிகையின் செய்தி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி கரோலின் லெவிட். சுவிஸ் ஓபன் இண்டோர் வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அதானு தாஸ் எந்த பதக்கம் வென்றார்? விடை ஆப்ஷன் பி வெண்கலம் பதக்கம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கால் திறந்து வைக்கப்பட்ட சான்கே துறைமுகம் எங்கு உள்ளது? விடை ஆப்ஷன் பி பெரு. கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ முயற்சியின் 4வது பதிப்பு சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி கோவா. துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி இருவரும் ஏ அண்ட் பி, அதாவது சானியா மிர்சா மற்றும் ஹர்பஜன் சிங். அனுராக் ஸ்ரீவஸ்தவா எந்த நாட்டுக்கான இந்தியாவின் அடுத்த உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டார்? விடை ஆப்ஷன் சி மொரிஷியஸ். யுனெஸ்கோ எந்த மாநிலத்தின் 24 கிராமங்களை சுனாமிக்கு தயாரானதாக அங்கீகரித்துள்ளது? விடை ஆப்ஷன் பி ஒடிசா. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி பீகார். இந்தியாவும் எந்த நாடும் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தியுள்ளன? விடை ஆப்ஷன் சி அல்ஜீரியா. தொழில் மாற்றத்திற்கான தலைமை குழுவின் 6வது ஆண்டு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் பி பாகு, அஜர்பைஜான். அதாவது COP29 போது அஜர்பைஜானின் பாகுவில் தொழில் மாற்றத்திற்கான தலைமை குழுவின் 6வது ஆண்டு உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவும் ஸ்வீடனும் இணைந்து தலைமை தாங்கினர். பசுமை ஹைட்ரஜன் முயற்சியை ஊக்குவிக்க SECI எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? விடை ஆப்ஷன் டி H2 குளோபல் ஸ்டிஃப்டங். குறிப்பு: SECI அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பசுமை ஹைட்ரஜன் முன்முயற்சியை ஊக்குவிக்க H2 குளோபல் ஸ்டிஃப்டங் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. SECI இயக்குனர் சஞ்சய் சர்மா மற்றும் H2 குளோபல் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுசானா மொரேரா ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ISAயின்
மூன்றாவது டைரக்டர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஆஷிஷ் கண்ணா. தண்ணீர் பற்றாக்குறையால் சமீபத்தில் அவசர நிலையை அறிவித்த நாடு எது? விடை ஆப்ஷன் ஏ ஈக்வேட்டார். தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை எத்தனை ஆண்டுகளுக்கு தடை செய்துள்ளது? விடை ஆப்ஷன் டி 4 ஆண்டுகள். யமண்டு ஓர்ச்சி எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை ஆப்ஷன் சி உருகுவே. மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராபி 2024 பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி இந்தியா. உலக குத்துச்சண்டை கூட்டமைப்பின் சூப்பர் ஃபெதர் வெயிட் உலக பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் சி மன்தீப் ஜந்தா. எந்த மாநிலத்தின் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பதவியை ராஜினாமா செய்தார்? விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. ரெட் பிளானட் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் டி நவம்பர் 28. இதை சிவப்பு கிரக தினம்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் பிளானட் தினம் என்பது ஆண்டுதோறும் நவம்பர் 28ஆம் தேதி செவ்வாய் கிரகம் என்று பிரபலமாக அறியப்படும் செவ்வாய் கிரகத்தை கௌரவிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அனுசரிக்கப்படுகிறது. பீகார் கோகிலா என்று புகழ்பெற்ற எந்த நாட்டுப்புற பாடகர் சமீபத்தில் காலமானார்? விடை ஆப்ஷன் ஏ சாரதா சின்ஹா. குறிப்பு, அவங்க வாங்கிய விருதுகள் என்னென்னு பார்ப்போம். பத்ம பூஷன் விருது 2018, பத்மஸ்ரீ விருது 1991, சங்கீத நாடக அகாடமி விருதும் வாங்கியிருக்காங்க. கொக்கோ உலகக்கோப்பையை நடத்தும் நாடு எது? விடை ஆப்ஷன் பி இந்தியா. முதல் கொக்கோ உலகக்கோப்பை 2025 ஜனவரி 13 முதல் 19 வரை புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்கமும் இந்திய கொக்கோ கூட்டமைப்பு இணைந்து இதை நடத்துகின்றன. தொடர்ந்து 4வது முறையாக ஃபார்முலா 1 பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். 2024 டிசம்பரில் இந்தியா யாருடன் ப்ரோபா 3 விண்வெளி இயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும்? விடை ஆப்ஷன் ஏ ஐரோப்பிய ஒன்றியம். எந்த நாடு சமீபத்தில் அரசியலமைப்பை, அதாவது புதிய அரசியலமைப்பை அங்கீகரித்துள்ளது? விடை ஆப்ஷன் பி காபோன். கூட்டு வெளியீடு 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் சி அகமதாபாத். பிரேசிலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஹேமந்த் சோரன் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக 28 நவம்பர் 2024 அன்று பதவியேற்கிறார்? விடை ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட். ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் சமீபத்தில் ஏவப்பட்ட இந்தியாவின் எந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்? விடை ஆப்ஷன் ஏ GSAT-N2 GSAT-20. அதாவது இந்தியாவின் GSAT-N2 அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் இரவு சஃபாரி பூங்கா எந்த நகரத்தில் உருவாக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி லக்னோ. முதல் இரவு சஃபாரி பூங்கா உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உருவாக்கப்பட்டு வருகிறது. உலகில் இது போன்று 5வது சஃபாரி இதுவாகும். சமீபத்தில் மஸ்யா சண்டு எந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்?
விடை ஆப்ஷன் டி மால்டோவா. மால்டோவா பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம். தலைநகரம் பார்த்தீங்கன்னா சிசினாவ், நாணயம் வந்து மால்டோவன் லியூ, தலைவர் மயா சண்டு. எந்த குழு குறை தீர்க்கும் மதிப்பீடு மற்றும் குறியீட்டை அறிமுகப்படுத்த பரிந்துரைத்தது? விடை ஆப்ஷன் சி பாராளுமன்ற நிலைக்குழு. ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின்ஸ் ஆஃப் இந்தியன் என்வைரன்மெண்டலிசம் புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி ராம்சந்திர குஹா. 14வது ஹாக்கி இந்தியா சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் 2024 வெற்றியாளர் யார்? விடை ஆப்ஷன் சி ஒடிசா. சமீபத்தில் பாரிஸ் மாஸ்டர்ஸ் 2024 பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் டி சஞ்சய் மூர்த்தி. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான சிறப்பு தூதராக டொனால்ட் ட்ரம்பால் பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி கீத் கெல்லாக். உலகின் முதல் உயரமான பேரா விளையாட்டு மையம் எங்கு நிறுவப்படும்? விடை ஆப்ஷன் பி லே லடாக். ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? விடை ஆப்ஷன் சி இந்தியா. நவம்பர் 25 முதல் 30 வரை புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச கூட்டுறவு கூட்டணி உலகளாவிய கூட்டுறவு மாநாட்டை இந்தியா நடத்தும். 73வது மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? விடை விக்டோரியா கேர் தேல்விக். இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 2024 அன்று மெக்சிகோவின் மெக்சிகோ சிட்டியில் உள்ள அரீனா சிடிஎம்எக்ஸில் நடைபெற்றது. இந்தியாவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-20ஐ விண்ணில் செலுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம். நிறுவப்பட்டது 14 மார்ச் 2002. தலைமையகம் ஹாவ்தோர்ன், கலிபோர்னியா. CEO எலான் மஸ்க். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளர் யார்? விடை ஆப்ஷன் பி ஜஸ்பிரித் பும்ரா. சையத் மோடி சர்வதேச 2024 பேட்மிண்டன் போட்டி எங்கு தொடங்கியது? விடை ஆப்ஷன் சி லக்னோ. 8 வயதுக்குட்பட்ட உலக கேடட் செஸ் சாம்பியன் ஆனவர் யார்? விடை ஆப்ஷன் டி திவிட் ரெட்டி. 2025ஆம் ஆண்டின் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு மற்றும் பாரா விளையாட்டுகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? விடை ஆப்ஷன் சி பீகார். அதாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் மற்றும் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் இரண்டுமே வந்து பீகார் மாநிலத்தில் தான் 2025ஆம் ஆண்டு நடத்த உள்ளது. ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.